வருகின்ற பொழுது அந்த பெண்மணி அந்த இடத்தில் மனமுடைந்து போகின்றாள். அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய சிறுவயதில் தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்து வந்த தன்னுடைய தாயார், இந்த உலகம் போற்றும் நாயகி ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மறைகின்றார்கள். மறைந்த போதிலும் கூட தன்னுடைய மனதை ஒரு நிலையுடன் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும், மறு உலகத்தில் சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக ஆக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு பெண்மணிகளும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த சிறு வயதிலிருந்து பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள். வரலாறு கூறுகின்றது, சில முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், அவர்களுடைய மரணம் என்பது வஃபாத் அவர்களுடைய 28வது வயது அல்லது 29வது வயதில் நிகழ்ந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து 6 மாதங்களுக்கு பின் அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மறைகின்றார்கள். அவர்கள் 28 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட 200,000 கோடி காலங்கள் வாழ்ந்த அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் அறியப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த உலகம் அழியும் வரைக்கும் பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் அன்னையர் திலகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். சிறுவயதில் தன்னுடைய தாயை இழந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலின் பால் அவர்கள் இந்த உலகத்தில் வளர்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வளர்த்தார்கள் என்று சொன்னால், மிகவும் வீரம் கொண்ட ஒரு பெண்மணியாக வளர்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெண்மணி வாழுகின்ற பொழுது வீரம் உள்ளவளாக வாழ வேண்டும் என்றும் நம்முடைய இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சுஜா அவர்களுடைய வீரம் என்பது அற்புதமான வீரம். அவர்களுடைய கணவனும் கூட அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு மல்யுத்த வீரராகவும் மிகவும்